சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கம், மனுஷனுக்கு பிறந்தது மனுஷன், தேவனுக்கு பிறப்பவர்கள் தேவர்கள். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு தெரியுமா? நீ போகிற இடத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீயே தீர்வாக இருக்கிறார். எலியாயை விட, எலிசாவை விட, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை விட, தாவீதை விட நாம் பெரியவர்கள் என்று சொன்னவர், பொய் சொல்ல தெரியாதவர். முதலாவது அப்பா அம்மாவுடைய ரத்தத்தினால விந்துனால பிறந்தவங்க, மறுபடி பிறக்கும் பொழுது தேவனாலே பிறந்தோம். அதற்கு எது விந்து எது விதை என்றால் அவருடைய மாசற்றதும் அழியாததுமாகிய வசனம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு தேவன் ஒரு புதிய சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில புதிய துவக்கம் ஆரம்பமாகிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். பாருங்க, 110வது அவருடைய அனந்த ஞானம், ஹிஸ் சாவரின் விஸ்டம். என்ன தெரியுமா? புது மனுஷன், புது மனுஷனே. ரைட்? யூ ஆர் a நியூ மேன் and you are a new woman. வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவாராக. பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது வேதத்தின்படி நாம யாவருமே மறுபடி பிறந்தோம். we were born again. நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அங்கே அதுல எங்க பிறந்தோம், எப்படி பிறந்தோம், எதனால் பிறந்தோம், இப்படி பல கேள்விகளுக்கு தேவனுடைய ஆவியானவர் பதில் சொல்ல போகிறார். அப்பொழுது உங்களுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழும். நம்ப முடியாத வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீர்கள். உங்களால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு தேவனால் உயர்த்தப்படுவீர்கள். அதுவே உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பமும் திட்டமும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் யாரால் பிறந்தோம் என்று சொல்லி பார்ப்போமா? வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இட் இஸ் நாட் விசிபிள். எல்லாருக்கும் நமக்கு தெரியுது, ஐ ஆம் சேவ்டு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா வெளியே ஒண்ணும் தெரியல. அதனாலதான் நமக்கு என்ன பேரு? விசுவாசிகள். அதே போல நீங்கள் யாரால் பிறந்திருக்கிறீர்கள் என்று எழுதி இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளணும். வாசிக்கட்டுமா? அங்கே இயேசு சொன்னதை பார்ப்போமா? யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். And the book of John's Gospel chapter 1 verse 13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்க அப்பா அம்மாவுடைய விருப்பத்தின்படி அல்லது அவர்களுடைய வம்சத்துல நீங்க வரலப்பா, தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddyங்க. அதனாலதான் நமக்கு அவர் அப்பா. Hallelujah. திரும்ப அதை வாசிக்கட்டுமா? அழகாக எழுதுறாரு பாருங்க. ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது, உங்க அம்மா அப்பா போட்ட பிளான்னாலே இல்லைங்க, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்தவர்கள் யாரு? தேவர்கள். வெரி இம்பார்ட்டன்ட். புலிக்கு பிறந்ததுன்னா அது புலி, சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கம், மனுஷனுக்கு பிறந்தது மனுஷன், தேவனுக்கு பிறப்பவர்கள் தேவர்கள். இதத்தான் எங்க சொல்றாரு? அங்கே யோவான் 10வது அதிகாரம் 34, 35 சொல்றாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஓ, அதனாலதான் பாருங்க, you are not a man, you are God's. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் யாவருமே தேவர்களாக இருக்கிறோம். அதுல லக்ஸுரி இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குப்பா. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு தெரியுமா? நீ போகிற இடத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீயே தீர்வாக இருக்கிறார். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. இரண்டாவது பாருங்க, அந்த பிறந்தீர்கள் அல்லவா, அதுக்கு வித்து எது, விந்து எதுன்னு பார்க்கட்டுமா? எதனாலே நீங்கள் பிறந்தீர்கள்? வாசிக்கிறேன் 1 பேதுரு 1:23.
நீங்கள் எப்படி மறுபடியும் பிறந்தீர்கள் தெரியுமா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அதாவது அப்பாவுடைய விந்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். That is the supermost power of the word of God. ஐயா, அவருடைய வசனத்தினால்தான் பிறந்தீங்க. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்தி கேட்கிறேன், சரிங்களா? பாஸ்டர் ரத்னபால் அவங்க சர்ச்சுக்கு போற பாளையங்கோட்டையில என்ன நடந்தது தெரியுமா? அந்த வசனம் எனக்குள்ள மாம்சம் ஆயிற்று. அதைத்தான் கீழே எழுதுறாரு பாருங்க, அங்கே யோவான் எழுதுறாரு, அந்த மாம்சம், அந்த வார்த்தை மாம்சமானது. எதுல? எந்த வசனம்? அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு பாருங்க, அது வெளிப்பட்டதுங்க. அதான் அழகா எழுதுறாரு பாருங்க பவுல், பேதுரு, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். முதலாவது அப்பா அம்மாவுடைய ரத்தத்தினால, விந்துனால பிறந்தவங்க. மறுபடி பிறக்கும் பொழுது தேவனாலே பிறந்தோம். அதற்கு எது விந்து எது விதை என்றால் அவருடைய மாசற்றதும் அழியாததுமாகிய வசனம். தேவ வசனத்துல லைஃப் இருக்கு, ஜீவன் இருக்கு. இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல லைஃப் இருக்கு, ஜீவன் இருக்கு. அதே போல அதை விட விசேஷமாக அவருடைய வார்த்தையில பவர் இருக்குங்க, சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. ஹல்லேலூயா. அதுதான் நம்மை மறுபடியும் பிறப்பித்தது. அழகா சொல்றாரு பாருங்க, அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You were born to your mother once. It was by the desire of your parents. This is by the desire of our heavenly Father. பரலோக அப்பா விரும்பினாரு, நம்மை அவருடைய வசனத்தை கொண்டு மறுபடியும் பிறக்க வச்சிட்டாரு. அப்போ தேவனால் பிறப்பது என்னதுங்க? தேவனுக்கு பிறப்பவர்கள் தேவர்கள், மனிதர்கள் அல்ல. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் மனிதர்கள் அல்ல என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன். நான் அதை ஏற்றுக்கொண்டேங்க. நான் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியலங்க. 300-400 கிலோமீட்டர் டிரைவ் பண்றேன். எத்தனை வயசுல? 72 வயசுல. நோ டயர்ட்னஸ். ஏன்னா நான் தேவர்களாக இருக்கிறேன், நான் தேவனாக இருக்கிறேன். போகிற இடங்களில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு தீர்வாக நான் இருக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வசனத்தினாலே நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். ஆகவே தேவர்களாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை எனக்கு மாம்சம் ஆயிற்று. அதாவது மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு, ஆமா நான் எப்படி சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? ஹalleluya. ஓ thank you Lord for your goodness. பாருங்கள், முதலாவது யாரால் பிறந்தோம் என்று சொல்லி பார்த்தோம். யாரால பிறந்தோம்? தேவனால பிறந்தோம். அப்புறம் அந்த விந்து எது? அந்த வித்து எதுனா அவருடைய வசனம். மூன்றாவது பாருங்கள், எதற்குள்ளே பிறந்தோம்? இது ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாசிப்போமா? அங்கே கொலோசையர் 1:13, Colossians chapter 1 verse 13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயா, நீங்க என்னைக்கு பிறந்தீர்கள், மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்து விட்டீர்கள். நீ என்ன தலைப்பு? புது மனுஷன், புது மனுஷி. நீ பிறந்தது தேவனால பிறந்தாய். அதற்கு காரணமாய் இருந்த வித்து எதுனா தேவனுடைய வசனம். எதற்குள்ளே நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம் என்றால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளேயே வந்துட்டோங்க. ஹல்லேலூயா. ஓ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க. அதனாலதான் இயேசு சொல்றார், எப்பா ஒரு சந்ததி வருது, அந்த சந்ததி எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்திரீகளிடத்துல பிறந்ததுல யோவான் ஸ்நானகர் தான் பெரியவர். ஒரு சந்ததி வருது, அது என்னுடைய வசனத்தினாலே பிறப்பார்கள், அவர்கள் தேவனாலே பிறப்பார்கள், அவர்கள் எல்லாரை விட பெரியவர்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:11 இயேசு சொல்லுகிறார். 11 of book of Matthew.
ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். கொலோசையர் 1:13 என்ன பார்த்தோம்? அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம மறுபடியும் பிறந்து அங்க வந்துட்டோம். எனவே according to the word of God you are greater than John's the Baptist and also all the Old Testament people. எலியாயை விட, எலிசாவை விட, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை விட, தாவீதை விட நாம் பெரியவர்கள் என்று சொன்னவர், பொய் சொல்ல தெரியாதவர். அவர் மெய்ய மாத்திரம் தான் சொல்லுவார். அவர் சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் டாப்புப்பா. ஏன் தெரியுமா? நீங்கள் புது மனுஷனாக, புது மனுஷியாக இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க. இந்த ட்ரூத் எல்லாம் அறிஞ்சிங்கன்னா எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? எப்படிங்க குதூகலம் இல்லாம வாழ முடியும்? எப்படிங்க வியாதியோடு வாழ முடியும்? யூ ஆர் a new man and you are a new woman. அதை எழுதுறாரு பாருங்க பவுல் எபேசியர் 2:15. The book of Ephesians chapter 2 verse 15 I shall read for you. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். You are a new man, you are a new woman. ஏன் தேவன் உன்னை அப்படி மாற்றி வச்சிருக்காரு பாரு. நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் தேவனுக்கு புத்திரர்களாக, தேவனுக்கு புத்திரிகளாக இருக்க தடையா இருந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டாரு. திரும்ப வாசிக்கட்டுமா? அங்கே எபேசியர் 2:15 சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். அதனாலதான் இந்த வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். நான் வசனத்தை விட்டு எங்கேயும் வெளியே போறதே இல்லைங்க. இம்மி அளவு கூட போக மாட்டேன். எனக்கு அது தெரியாது. தலைப்புகளிலே வசனம் வந்துடும். இன்னைக்கு என்ன தலைப்பு? புது மனுஷன், புது மனுஷி. இங்க என்ன வாசிக்கிறோம்? உங்களை புதிய மனுஷனாக நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது மாற்றிவிட்டார். எதுவுமே தடை செய்யக்கூடாது. நான் தான் கொடுத்த நியாயப்பிரமாணம், நான் தான் கொடுத்த கட்டளை, இப்ப எனக்கு அது வேண்டாம். இவர்களை புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக நான் ஆற்றினாதான் இவர்கள் 21வது நூற்றாண்டை வாழ வைப்பார்கள் என்பது அவருடைய அனந்த ஞானம். நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. இதை இந்த 15:7 பாருங்க. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே தகர்த்து எறிந்தார். தடைகள் எல்லாத்தையும் தகர்த்துட்டாருங்க. எப்ப இவங்களெல்லாம் புதுசாக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, புது மனிதர்கள். நீங்கள் தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான். இதெல்லாம் அதனாலதான் பவுல் அட்வைஸ் பண்றான் பாருங்க. அதே எபேசியர் 4:24 உங்க மண்டையில கொட்டுற மாதிரி சொல்றான் பாருங்க. Thank you master. 4:24 of book of Ephesians. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். What does he mean? You just accept that you are a new man. Accept பண்ணுங்கப்பா, ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய மனுஷனை ஏற்றுக்கொள்ளுங்கள். Right? தேவனாலே பிறந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதான் பவுல் சொல்றாங்க. நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் நம்மை புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக மாற்றி வைத்து நம்மை அவர் அழகு பார்க்க விரும்புகிறார். யாருக்கு அது சாத்தியம் தெரியுமா? வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அது சாத்தியம். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பவுல் சொல்றாருங்க, புதிய மனுஷன் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம ஏற்றுக்கொள்ற மாதிரியே இல்லை.
பேதுரு என்ன சொல்றாரு? தேவ வசனத்தை பெற்று கொண்டதுனாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பவுல் சொல்றாரு, நீங்கள் வசனத்தினாலே புதிய மனுஷனாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசு சொல்றாரு, வசனத்தினாலே நீங்கள் தேவர்களாகவே இருக்கிறீர்கள். எது வேணாலும் எடுத்துக்கணும். நான் புதிய மனுஷனா எடுத்துக்க, ரைட்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், எடுத்துக்க. தேவனுக்கு வியாதி கிடையாதுங்க, எனக்கு வியாதி கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கல, ஆனால் எனக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. இயேசு கிறிஸ்துவுடைய இதயம் எப்போ ஒரு நாள் சோர்ந்து போகவில்லை. எனக்கு சோர்வுக்கு சம்பந்தமே கிடையாது. வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, சோர்வு இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை. இல்லாமல் போக வேண்டியதெல்லாம் இல்லாம போயிட்டு. ஆனா இந்த சத்தியத்தை அறிய முன்னாடி எல்லாம் இருந்தது. 2.5 கோடி ரூபாய் கடன் இருந்தது, கொலஸ்ட்ரால் வியாதி இருந்தது, தைராய்டு வியாதி இருந்தது, டயபெட்டிஸ் வியாதி இருந்தது. போக வேண்டியதெல்லாம் இப்போ போயிட்டு, வர வேண்டியதெல்லாம் வந்துட்டு. என்ன வந்துட்டு? ஆரோக்கியம் பெருகிற்று, ஐஸ்வர்யம் பெருகிற்று. கவனிக்கிறீங்களா? ஆரோக்கியம் பெருகிற்று, ஐஸ்வர்யம் பெருகிற்று, என் இயேசு ராஜா மகிழ்ச்சி அடைகிறார், என் இயேசு ராஜா மகிழ்ச்சி அடைகிறார். கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரன் நீ. இன்பம் 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 உன் வாழ்வில் என்னாலும் இன்பம் இன்பமே. ஜாலி 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 என்னாலும் என் வாழ்வில் ஜாலி ஜாலியே. மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. அல்லேலூயா. மாமிசம் பூசிக்கிறாய் இல்லையா? மாமிசம் பூசிக்கிறாய், வியாதி அங்கே இல்லை, ரத்தத்தை பருகுகிறாய், அங்கே என்ன இல்லை? தரித்திரம் இல்லை. ஐயா, நான் ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யவனாகவும் வாழும் பொழுது அது தேவனுக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி, சந்தோஷம். அவர் உன்னை குறித்து சந்தோஷப்பட விரும்புறாருப்பா. நீ புதிய மனுஷனா இருக்கிறாய் என்று எழுதி இருக்கிறத அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாரா இருக்கிறாயா? சத்தம் கேக்குது எனக்கு. அங்கிள், எனக்கு வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்க, நான் எப்படி புது மனுஷன் சொல்ல? ஐயா, நீ புது மனுஷன் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மறுபடி பிறந்திருக்கிறாய். வசனத்தினால, அழிவில்லாத வித்தாகிய வசனத்தினால பிறந்திருக்கிறாய். சோ வாட்? வாண்ட பழுதே இல்லப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய பிரயாசத்தினாலே பரிசுத்தவான்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிரயாசப்பட்டு சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த பரிசுத்தத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You have been sanctified. Read Hebrew 10:10. Read and meditate Hebrew 10:14. What does it say? Because of the unique that sacrifice, you are perfectly perfected. Hallelujah. அவரே நமக்கு எல்லாம் ஆயிட்டாருப்பா. எனக்கு அருமையான பாடல் ஒன்றை ஆண்டவர் தந்துட்டாருங்க. ஐயா, அந்த ஒரு பாடலை பாடிட்டே இருக்கலாம் 100 வருஷம். அவரே எனக்கு எல்லாம் ஆனார். ஆகையினால் தான் நான் புது மனிதன். அவரே எனக்கு எல்லாமானார். ஆகையினால் தான் நான் தகுதி அடைந்தேன். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். எனக்கு மிகவும் பிரியமான என்னுடைய வியூவர்ஸ், உங்களை நான் தயவாய் கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31, இதுல 5 காரியங்களை தேவனுடைய ஆவியானவர் அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதை திரும்ப திரும்ப தியானிங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக மாறட்டும். உங்க வியாதியும் தேடியும் காணாதிருப்பீர்கள், வியாகுலத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், விரக்தியை தேடியும் காணாதிருப்பீர்கள், விபத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏன்? அவரே உனக்கு பாதுகாப்பா வந்துட்டாருப்பா. வாசிக்கட்டுமா? 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனங்க. உங்களுடைய பிரயாசத்தினால நீங்கள் 1% கூட நீங்கள் பரிசுத்தவான் ஆக முடியாது. உங்களுடைய பிரயாசத்தினாலே உங்களாலே பரிசுத்தவானாக மாற முடியும் என்றால் சிலுவையே நீங்க வேண்டாங்கிறீங்க, ரைட்? சிலுவையிலே அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரே, அந்த ரத்தம் உங்களை பாவங்களால சுத்திகரித்து இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் பரிசுத்தவானாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். That is the greatest of the born again experience.
இட் கம்ஸ் only by faith. பாருங்கள், இந்த வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. அநேக பாவ எண்ணங்களிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆனா இன்னும் நான் பாவம் செய்யறேன். ஆனா அவைகளை தேவன் என்னுடைய ஸ்பிரிட் மேல அக்செப்ட் பண்றதே இல்லைங்க. வாசிக்கட்டுமா? எபேசியர் 1:24 வசனத்துல பாருங்க, அவருடைய அனந்த ஞானம். 1 கொரிந்தியர் 1:24. அவருடைய அனந்த ஞானத்தை பார்த்தா, எப்பாப்பா இந்த அறகுற பரிசுத்தத்தெல்லாம் வச்சுட்டு ஏன்ட்ட வர முடியாது. நான் ஒண்ணு செய்யறேன், என்னுடைய குமாரனையே உனக்கு பரிசுத்தமாக்கிறேன், என்னுடைய குமாரனையே உனக்கு மீட்பாக்கிறேன், என்னுடைய குமாரனையே உனக்கு நீதி ஆக்கிறேன். எப்பாப்பா சீரியஸா இருக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறேன். அவரே, எவரே? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆயிட்டாருப்பா. ஆனால்தான் எனக்கு இந்த வெளிப்பாடுலாம் வருதுங்க. அதனாலதான் எனக்கு என்ன செய்யுது, அநேக காரியங்கள்ல நான் ஞானமா இருக்கிறேன், நான் தொட்டதெல்லாம் தொடங்குதுங்க. ரைட்? ஏன்? இயேசுவையே எனக்கு ஞானமாக்கிட்டாரு. நான் தைரியமா பேசுறேன். ஏமா நீ இந்த எக்ஸாம்ல இந்த மேத்ஸ்ல நீ சென்டம் வாங்குறான்னு சொன்னா சென்டம் வாங்கிறா. ஏன்? நான் இயேசுவாகிய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் என்பதை அறிஞ்சிட்டேன். அந்த ஞானம் என்ன சொல்லுது? டே, நீ சொன்னபடிதான் ஆகுதா, அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. ரைட்? இயேசுவையே உனக்கு ஞானமாக்கி விட்டார், இயேசுவையே உனக்கு தேவ நீதி ஆக்கிட்டாரு. மதம் என்ன பேசுது? மனித நீதியை பேசுது. நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றா, எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறா, இதை வைத்துதான் நீ நீதிமான் என்று சொன்னா, சிலுவையை தூக்கி நீ என்ன செய்றீங்க? காலின் கீழ் போட்டு மிதிக்கிறீங்க. ஐயா, சிலுவையிலே தேவன் செய்த கிரியைகளை நீ விசுவாசித்து தானே நீ தேவனுடைய பிள்ளையானா? so you are fully qualified, you are God's righteousness. It's not out of your prayer and not out of your holiness, but God made Jesus your righteousness. தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி அவரையே உனக்கு தேவ நீதியாக மாற்றி விட்டார். எனவே அதனால என்ன? பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். இயேசுவின் நீதி, இயேசுவின் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். சத்தியத்தை அறிஞ்சு பாருங்க, ஒரே குதூகலங்க. என் கிரியையினால அல்ல, அவர் செய்த கிரியை நான் விசுவாசிக்கிறதுனால நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன், பரிசுத்தவானாக்கப்பட்டு இருக்கிறேன், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறேன். இயேசுவாகிய ஞானம் எனக்கு வேலை செய்யுது, இயேசுவாகிய தேவபலன் வேலை செய்யுது. இயேசுவாகிய தேவபலன் எப்படி வேலை செய்யுமா? திரும்ப நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:31 1 கொரிந்தியர் 1:24 நீங்கள் அடிக்கடி தியானிங்க. அற்புதமான வாழ்க்கை, அதிசயமான வாழ்க்கை வாழுவீர்கள். பாருங்கள், இயேசுவையே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 24வது வசனம், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தெலுங்கர்களானாலும் தமிழர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். அந்த தேவ பலன் என்ன செய்யும்? 100 அற்புதம், 200 அற்புதம் கண் இமை பொழுதுல செய்துக்க. இயேசுவையே உங்களுக்கு தேவ பலன் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. ரைட்? see, கொழுப்பு கட்டியா கேன்சர் கட்டி இடுப்புல இருக்குங்க, அவர் சட்டையை தூக்கி காட்டுறாரு, கீழே போடுங்க பிரதர். ரைட்? நான் கை வைக்கிறேன், பொத்துன்னு கீழே விழுறாரு. தேவ பலன் வெளிப்படுறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என் கர்ச்சிஃபா வச்சா கீழே விழுறாங்க. எழுந்து பார்த்தா கேன்சர் கட்டியே காணும், எழுந்து பார்த்தா 10 வருஷம் முதுகு வலியை காணும். பவர் டிரான்ஸ்லேஷன் ஆகுது, டிரான்ஸ்பர் ஆகுது. இல்ல, தேவ பலன். இயேசுவே உனக்கு தேவ பலனா இருக்காருப்பா. நீ கடன்காரங்க உன்னை விரட்டுவாங்களா? நீ தான் கடன்காரங்களை விரட்டுவா. நீ கடன்காரன் வாயை கட்டுவாய், நீ கட்டுவதே பரலோகம் கட்டவிழ்க்கும். இந்த 2 வசனத்தை மெடிடேட் பண்ணு. ரைட்? நீ புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக இருக்கிறதுனால உன்னாலே சாதாரணமான வாழ்க்கை வாழ முடியாது. சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு புது சிருஷ்டி, நீ ஒரு புது சிருஷ்டி, தேவ வார்த்தையால் பிறந்தவர் நாம் ஒரு புது சிருஷ்டி. நாம புதிய சிருஷ்டிங்க.
Hallelujah. Oh, hallelujah. 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 You are a new creation. You are a new man. புது மனுஷன் என்று சொல்லுவது பவுலுங்க. புது சிருஷ்டி என்று சொல்லுவது மனுஷனாகிய பவுல். இவர் இன்னொரு ஸ்டாண்டர்டு கொண்டு போயிட்டாரு. தேவ வசனத்தினால நீங்க மறுபடி பிறந்திருக்கிறதுனால நீங்க மனுஷங்களே கிடையாது. பாப்பா பாப்பா சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா? ரைட். கால் வைக்கிற தேசத்தையே தாரேன் என்று சொன்னாருங்க. அது எப்போ சாத்தியம் தெரியுமா? நான் தேவனாக இருக்கிறேன் என்பதை உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டா போதும். தேவ வார்த்தை உங்களிலே நிறைவேறிவிடும். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, அதனாலதான் உங்க மண்டையில கொட்டி கொட்டி சொல்லுகிறேன், அருமையான தேவர்களே, அருமையான தேவர்களே. ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக வேண்டும் ஆயிட்டுதான் போதுங்க. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஊழியத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 1000 பேரை மூவ்மெண்ட் லீடர் ஆக்கணும். அது வரைக்கும் தான் அந்த ஊழியம் தொடரும். அதற்கு பிறகு அந்த 1000 பேர் வையகத்தை வாழ வைத்து விடுவார்களே. நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்கிற அந்த வார்த்தையானது ஒரு 1000 பேருக்கு மாம்சமாகணுங்க. அது வரைக்கும் தான் ஊழியங்க. அவர்கள் என்னை விட பெரிய கிரியைகளை செய்வார்கள். ரைட்? ஆமா, 1000 பேர் எதுக்கு எழுப்பணும் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் 1000 சபை நாட்டணும். 1000 by 1000, 1000 multiplication by 1000. What does it? 1 million சர்ச்சுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுல 4 லட்சம் சபைகள் இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத 4 லட்சம் கிராமங்கள் திறந்து வைத்து இருக்கிறார் ஆண்டவர். அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க மூவ்மெண்ட் எழுப்பணும். இந்தியாவில் 400 மூவ்மெண்ட்டை எழுப்பணும். உலகத்துல இன்னொரு 600 1000 மிஷனரி மூவ்மெண்ட் லீடரை எழுப்புவதற்காக நான் தேவனாக இருக்கிறேன் என்பதை என்னால ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. பாருங்க, புதிய புதிய வெளிப்பாடுகளுக்கு அளவே இல்லை. புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக தேவனுடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.